தூத்துக்குடியில் அதிக பாரம் ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விழும் நிலையில் சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், இது குறித்த மேலும் தகவல்கள். வணக்கம் சரவணன். அதிக பாரம் ஏற்றி செல்லும் சரக்கு வாகனங்களை சாலை விபத்துகளில் அதிக உயிரிழப்பு ஏற்படுவதற்கு முக்கிய காரணமாக விளங்குவதாக தமிழக அரசு தொடர்ந்து எச்சரித்து வருகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி திருநெல்வேலி தேசிய நெடுஞ்சாலையில் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அதிக பாரங்களை ஏற்றிக்கொண்டு கவிழ்ந்து விழும் நிலையில் அதிக பாரங்களை ஏற்றிக்கொண்டு ஒரு லாரி சென்றது. அந்த லாரியில் ஏற்றப்பட்ட பாரங்கள் சரிந்து விடும் நிலையில் இருந்ததால் அந்த சாலையில் அப்பகுதியை கடந்து சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாயினர். இதுபோல தொடர்ந்து தூத்துக்குடி பகுதிகளில் விதிமுறைகளை மீறி பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறி வருவதால் பல பெரிய விபத்துக்கள் ஏற்படும் அபாயமும் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக மின்கம்பிகள் சில பகுதிகளில் தாழ்வாக செல்லும் நிலையில் வாகனங்களில் அதிக பாரம் ஏற்றிச் செல்வதால் மின்கம்பிகளில் உரசி விபத்து ஏற்படும் நிலை உள்ளது. எனவே காவல்துறையினர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தொடர்ந்து அதிரடி ஆய்வு செய்து இது போன்ற அதிக பாரம் ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ளனர். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.